ஆம்பூர் அருகே சாலையோர தடுப்பு சுவர் மீது துணை ராணுவ படை வீரர்கள் சென்ற வாகனம் மோதி விபத்தில் 4 துணை ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்தனர். ஆவடி துணை ராணுவ பயிற்சி மையத்தை சேர்ந்த 71 துணை ராணுவ வீரர்கள் கர்நாடக மாநிலம் ஷிமோகாவில் பயிற்சி முடித்துவிட்டு மீண்டும் 5 ராணுவ வாகனத்தில் ஆவடி பயிற்சி மையத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த செங்கலிக்குப்பம் பகுதியில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் துணை ராணுவ வீரர்கள் வாகனம் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 4 சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகாயமடைந்தனர். மேலும் வாகனத்தை ஓட்டிய ரிஜோய் மற்றும் சின்னதுரையின் கால் வாகனத்தின் இடிபாடுகளில் சிக்கி துண்டானது. அதனைத் தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் இருவரையும் லாரியின் இடிபாடுகளில் இருந்து சக வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்டு அவர்களை சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரசு மருத்துவமனையில் தலைமை காவலர் ராமச்சந்திரன் மற்றும் காவலர் வல்லவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து காரணமாக பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.